என்னோட உயிருக்கும் மேலான என்னோட அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள். தமிழ்நாடே மிஸ் பண்ணுது. கண்டிப்பா நீங்க எல்லாம் தான் அவர் எனக்கு விட்டுட்டு போன சொத்து, பலம் எல்லாமே நீங்களா மட்டும்தான் இருக்கீங்க. அவர் ஒவ்வொரு மேடை ஏறும் போதும் ஒவ்வொரு திரையில அவர் பண்ற குட்டி குட்டி சேட்டையை பார்த்து, அந்த குட்டி குட்டி குறும்புத்தனத்தை பார்த்து எத்தனையோ மக்களுடைய மனசுல இன்னும் நீங்கா இடமும் பெரும் புன்னகையை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இருந்தாலும் அப்படிதான், இருக்கும்போதும் அப்படிதான் இருந்தார். அதே மாதிரி அவர் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளிகளும் பலக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் மருந்தாக மாறியது சிரிப்பின் மூலம். அவருக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கும், நிறைய சோகங்கள் இருக்கும். ஆனால் தன் சிரிப்பை விட பார்க்கின்ற பார்வையாளர்கள் சிரிப்பை தன் மூச்சாக கருதி கடைசி நொடி வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அதுவே அவருக்கு நடிகராக பெரும் சந்தோஷம் கொடுத்துச்சு. இதை நான் ஒரு மகளா நான் பார்த்தேன். ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் மற்றவங்களோட சிரிப்பை மட்டும்தான் மூச்சா கருதினாரு. இங்கே தான் நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும், நானும் கற்றுக்கணும். இதுதான் பிறருக்காக வாழும் கலையின் உச்சம். தனக்காக வாழ்ந்தவர்களின் பெயர் வெறும் கல்லறையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் பிறருக்காக வாழ்ந்தவர்களின் தியாகங்கள் தலைமுறைகளை கடந்தும் ஒரு சகாப்தம் படைக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது எனக்கு என்ன கிடைத்தது என்பதில் அல்ல, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதுல உண்மையான மகிழ்ச்சி கிடையவே கிடையாது. என்னால் யார் மகிழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சிறப்பு. கடைசியா எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்ததை வச்சு நான் இங்க முடிக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு சிரிப்பை கொடுத்துட்டு போங்க, அதுதான் இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷம். எனவே பிறருக்காக வாழ்வதில் தான் உண்மையான நிலையான நிம்மதியான மகிழ்ச்சி இருக்கிறது என்று எனது உரையை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.